ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. கள்ளங்கபடமில்லாத உள்ளத்தை பெற்றும் கள்ளங்கபடமில்லாத உள்ள இருந்தும் நினைச்சத பெற முடியாம சூழ்ச்சிகள்ல மாட்டிட்டு சிக்கி தவிச்சு எந்திரிச்சாலே எதுக்குடா விடியுது, இரவாவே இருந்துட்டு போகட்டுமே, இன்னைக்கு என்னென்ன பிரச்சனை வரப்போகுதோ, இன்னைக்கு எதை நான் சமாளிச்சு தீரணுமோன்னு வேதனையோட தான் படுக்கைய விட்டு எந்திரிக்கிற. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகமா உனக்கு போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு யுகமா ஒவ்வொரு நாளையும் கடந்து வந்துட்டு இருக்கிற என் கண்மணியே, உன் வேதனை காலம் தீர்றக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குது. வருத்தப்படாத, வருத்தப்படாத. நல்லவங்க கண்ணீரு பூமியில சிந்தறனாலதான் இயற்கை கூட அதது காலத்துக்கு செய்ய வேண்டியதை கூட சரிவர செய்ய முடியாம அது கூட தடபட்டு நிக்குது. நல்லவங்களுக்கு காலம் இல்லாம போயிருச்சுங்கிறக்காக ஓ மனச நீ மாத்திக்காம கள்ளங்கபடம் இல்லாம இருக்கியே, அதுதான் உன்னை காப்பாத்த போகுது. அந்த ஒரு எண்ணம் தான் தெய்வம் உன் பக்கம் இருக்குது. என்னைக்கும் உன் உள்ளத்தை மட்டும் மாத்திக்காத. யாருக்குமே எந்த தீங்குமே நினைச்சதில்லை. எனக்கு கெடுதல் செய்யறவனுக்கும் எந்த கெடுதலும் வந்துடக்கூடாது, என் பக்கம் அவன் வராம இருந்தான்னா போதும், என்னை விட்டு அவன் ஒதுங்கி இருந்தான்னா போதும்னு நினைக்கிற என் செல்வமே, உன்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டு தான் ஒவ்வொரு நாளும் இந்த கருமாரி உன்னை தேடி தேடி வந்துட்டு இருக்கேன், தேடி தேடி வந்துட்டு இருக்கேன். நீயே மனம் வெறுத்து ஒவ்வொரு நேரம் பேசினாலும் உன்னை விட்டு போக மனசு இல்லாமத்தான் ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி வந்துட்டு இருக்கேன். எப்படியாவது நீ கேட்டதை நான் கொடுக்கணும், எப்படியாவது பெறணும்னு நினைச்சதை பெற்று நிம்மதியா நீ சந்தோஷமா சிரிச்ச முகத்தை பார்க்கணும்னு தான் ஒவ்வொரு நாளும் உன்னை தேடிட்டு வந்துட்டு இருக்கேன். உன்னை விட்டு நான் விலக மாட்டேன். என்ன நடந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, உன்னை விட்டு இந்த கருமாறி நகர்ந்து போக மாட்டேன். உனக்கு நீ கேட்ட வழியை நான் பிறப்பிச்சு கொடுக்காம ஓய மாட்டேன், ஓஞ்சரவே மாட்டேன். ஒரு முக்கியமான விஷயத்தை இன்னைக்கு உன்கிட்ட நான் பேசணும். செய் வினையினாலும் பிள்ளி சூன்ய ஏவல்னாலும் பல பிரச்சனைகள் உன்னையும் உன் குடும்பத்தையும் சுத்தி வந்துட்டு இருக்குது. இது நாள் வரைக்கும் உன் பெத்தவங்களை பாதிச்சுது, உன்னை பாதிச்சுது, இப்ப நீ பெத்த பிள்ளைகளை பாதிச்சுட்டு இருக்குது. இத அடியோடு தடுத்து நிறுத்தணும்னு தான் இந்த கருமாறி ஒவ்வொரு நாளும் தேடி வந்துட்டு இருக்க என் கண்மணியே, என் செல்வமே. உன் வேதனை எனக்கு மட்டும் சந்தோஷத்தை கொடுக்கும் நான் நினைச்ச, இல்ல இல்ல, வேதனையோட தான் இருக்கேன் இந்த கருமாறி. என்னைக்கு நீ சிரிக்கிறையோ அன்னைக்குத்தான் நானும் சிரிப்பேன், அன்னைக்குத்தான் என் உள்ள மகிழும். அது வரைக்கும் நானும் உன்னை விட்டு போகாமத்தான் இருப்பேன். என் செல்ல பிள்ளையே, நீ கேட்டது தாமதமாயிட்டு இருக்குன்னு நினைக்கிறையா? நீ கேட்டது உனக்கு கிடைக்காதுன்னு நினைக்கிறையா? நீ எதிர்பார்த்துட்டு இருக்கிறது கிடைக்காமையே போயிரும்னு நினைக்கிறையா? உனக்கானது உன்னை தேடி வரவே வராதுன்னு நினைக்கிறையா? தடுத்து நிறுத்திட்டு இருக்கிறவங்க தான் வெற்றி அடைவாங்க. தோல்விக்காகவே பிறந்திருக்கேன் நானுன்னு உன்னை நீ சலிச்சுக்கிறையா? வேண்டாம் வேண்டாம், நான் சொல்றேன் பாரு, அப்படியெல்லாம் நினைக்காத. காலம் திரும்ப போகுது. காத்து உன் பக்கமும் வீசுமல்ல, ஒரே பக்கமா காத்தடிக்கோ, உன் பக்கமும் காத்தடிக்க போகுது.
அங்க தள்ளி நின்னுட்டு இருந்ததெல்லாம் அந்த காத்துல உன்கிட்ட வந்து சேர போகுது. உன்கிட்ட வந்து சேர்த்துவ நானு. என்ன யாருன்னு நினைச்ச? இந்த கருமாரிய யாருன்னு நினைச்ச? சாதாரணமா நினைச்சிட்டியா? உனக்கு எல்லாம் நடக்கிறப்ப தெரியும் நான் எப்படிப்பட்டவங்கிறத. நான் சொன்னத அப்ப புரிஞ்சுக்குவ. நீ பாரு, பார்க்கத்தான போற, பார்க்கத்தான போற. நீ மட்டுமா பார்க்க போற? உன் கூட யாருமே இல்ல. அவன் அனுப்பின பிள்ளி சூன்யம் ஏவலுதா வேலை செய்யுது. தெய்வ சக்தி எல்லாம் ஒதுங்கி நிக்குதுன்னு கொண்டாடிட்டு இருக்கான் பாரு உன் எதிரி. அவனும் என் சக்தியை பத்தி பார்க்கத்தான போறான், பார்க்கத்தான போறான். உன் கவலைய தீக்கத்தான போற. உன் கவலை தலைக்கு மேல இருக்கு. அதுக்கும் மேல உன் பிள்ளைகளோட கவலை உனக்கு கிடைக்கும். நீ எதிர்பார்க்கிற காரியம் நடக்கும். நான் சொல்றத சாமானியமா எடுத்துக்காத. நீ நினைச்சத நடத்தி கொடுப்ப. இது கருமாரி சத்தியம். உன் வீட்டுக்குள்ள தீய சக்திகள் நடமாட்டம் இருக்குது. அதை நீயும் உணர்ந்துட்டு தான் இருக்க. அதை வெளியேற்றதுக்காகத்தான் ஒவ்வொரு நாளும் வந்து சொல்றேன். 48 நாள் பூஜையில் வச்ச எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கு வாங்கு. இத பாத்தியா? இது என்னன்னு பாத்தியா? மயூரபந்தம். மயூரபந்தம் பிள்ளி சூன்ய ஏவலுக்காகவே படைக்கப்பட்ட மயூரபந்தம். இத உன் வீட்டுல மாட்டு. 48 நாள் பூஜையில் வச்ச பொருளோட என் காலடியில சமர்ப்பிக்கப்பட்ட இந்த மயூரபந்தத்தையும் சேர்த்து வாங்கு, சேர்த்து வாங்கு. நான் சொல்றபடி பூஜைகளை நடத்து, பரிகாரங்களை செய். எத்தனை பெரிய கட்டா இருந்தாலும், எத்தனை பெரிய பிள்ளி சூன்ய ஏவலாக இருந்தாலும் உன் வீட்டை விட்டு துரத்துவேன். உனக்குள்ள மருந்து இருக்கு. வயிறு வலிக்குது, கால்வலி தாங்க முடியல, தலைவலி தாங்க முடியலன்னு சதியால விடை அனுபவிச்சுட்டு இருக்கிறியல்ல, அதையெல்லாம் போக்கறக்குத்தான் இதையெல்லாம் அமைச்சிருக்கேன் நானு. விளையாட்டுத்தனமா கடந்து போகாத. எங்கெங்கயோ போயிருப்ப, எதையோ வாங்கியிருப்ப. தோல்வியத்தான் பார்த்தேன், ஏமாந்துட்டேன்னு வாழ்க்கையில ஏமாத்தத்தை மட்டுமே பார்த்துட்டு இருக்கிற உனக்கு இந்த கருமாரி கொண்டு வந்திருக்கிற வெற்றி படிக்கட்டு, இந்த கருமாரி உனக்கு கொடுக்கிற வெற்றி படிக்கட்டு. இது நீ செய்யற பூஜையின் மூலமாகவும், நீ செய்யற பரிகாரங்கள் மூலமாகவும் உன் வீட்டுக்குள்ள இருக்கிற தீய சக்திகளை ஒழிச்சுக்கோ. உன் வீட்டுக்குள்ள தீய மனிதர்கள் அடியெடுத்து வைக்க முடியாம இதெல்லாம் தடுத்து கொடுக்கும். உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாக்கும். இது இந்த கருமாரி சத்தியம், இந்த கருமாரி சத்தியம், இந்த கருமாரி சத்தியம். அடைச்சிருக்கிற வழிய திறந்து விட்டுருக்கிறேன். அந்த திறந்த வழியிலையும் நடக்க முடியாதுன்னு சொன்னீன்னா என்ன பண்ணுவேன் இந்த தாய்? நான் சொல்ற வழிய கேட்டு என் கைய பிடிச்சு நடந்து வந்தீனா நீ சேர வேண்டிய இடம் சுலபமான வழியில கிடைக்கும். நீ நினைக்கிறது சுலபமான வழியில கிடைக்கும். உனக்காகவே படைக்கப்பட்டது உன் கை தொடணும், உன் கை தொடணும். இந்த மயூர பந்தத்தையும் சேர்த்து வாங்கு. நான் சொன்னபடி 2 அகல் விளக்கை ஏற்றி பூஜைய தொடங்கு. பிறகு நீயே சொல்லுவ, தாயே இருளா அடைப்பட்டிருந்த வாழ்க்கை எனக்கு வெளிச்சத்துக்கு வந்துருச்சுன்னு நீ சொல்லத்தான் போற. இது இந்த திரிசூலத்தின் மீது சத்தியோ. புரிஞ்சுதா? இங்க பூஜை வச்சு கொடுத்துட்டு இருக்கேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டேன். உன் பிரச்சனைகள் பிரச்சனைகள் பிரச்சனைகள்னு சொல்லிட்டு இருக்கிறையோடைய தீர்வு தேடல தாயே.
பூஜைக்கு கொடு, தீர்வை தேடு. இந்த 48 நாள் பூஜையில் வச்சதையெல்லாம் வாங்கி பூஜைகளை தொடங்கு. யோசிக்காத. ஏமாற்று வழியில போனதெல்லாம் போதும். இது உனக்கு வெற்றி வழி. வெற்றியை மட்டுமே கொடுப்ப இந்த கருமாறி. போதுமா? போதுமா? வென்று விட்டேன், நான் ஜெயிப்பேன், நீதான் தோல்வி அடைவேன்னு சொல்லிட்டு இருக்காங்களே ஒரு எதிரி கூட்டம். அவங்களுக்கு முன்னாடி உன்னை வாழ வைக்கணும். நீ நினைச்சதை உனக்கு நான் நடத்தி கொடுக்கணும். உன் தாய்க்கு காணிக்க கொடு. உன் தாய்க்கு உன் கையில் இருக்கிற காணிக்கையை கொடு. வெகு தூரத்துல இருக்கேன் சொல்லி சொல்லி தடவட்டு போகுது உன் காணிக்கை என் கைக்கு வந்து சேர. உன் காணிக்கையை கொடு. தடவட்டு போய் நின்னு போன காரியத்தை மீண்டும் நடத்திக்கோ. உனக்கு வெற்றிவாக சூட காத்திருக்க இந்த கருமாறி. உன் காணிக்கை எனக்கு கொடுத்தா இந்த கருமாரிக்கு செய்யும் பூஜைக்கு பயன்படுத்தி இந்த தாயை மகிழ்விச்சு பாரு. அந்த மகிழ்ச்சி பல மடங்கா உனக்கு தேடி வரும். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி.